ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது இளைதட ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 4/2/2022 தை மாதம் 22ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மாலை 3:45 வரை பூரட்டாதி நட்சத்திரமும் அதன் பிறகாக உத்திரட்டாதி நட்சத்திரமும் நடப்பில் இருக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை தினப்பலனை நடத்துகின்ற கிரகமாக வருபவர் ராகு பகவானும் அதன் பிறகாக சந்திர பகவானும். இந்த 2 பேரும் இணைந்து தான் இன்றைய தினம் தினப்பலன்களை எல்லாம் நடத்த இருக்கின்றார்கள். என்ன பலன்களை எல்லாம் நடத்தப் போகின்றார்கள் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்பு என்ன என்பதனை பார்த்துவிடலாம் வாருங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கரணங்களில் தலையாய கரணமாகிய வணிசை கரணத்தினுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு நல்ல நாள் இந்த நாள். அதே போல இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். அதே போல இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மாலை பொழுதில் உத்திரட்டாதி நட்சத்திரம் நிறைந்த நாள். ஆக மொத்தத்தில் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வணிசை கரணம், உத்திரட்டாதி நட்சத்திரம் அதோடு சேர்த்து வெள்ளிக்கிழமை, குரு சுக்கிர சனி 3 கிரகங்களினுடைய கூட்டு சேர்க்கையினுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். இந்த குரு சனி சுக்கிரன் சனி குரு சனி இந்த சேர்க்கையானது பொதுவாகவே தொழில் பொருளாதார வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சேர்க்கை. அன்பு நண்பர்களே, இந்த சேர்க்கை தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் அதுவும் வணிசை கரணம் என்று சொல்லக்கூடிய பொருளாதார அமைப்புகளை மேம்படுத்தக்கூடிய கரணம் இருக்கின்ற நாளிலே இந்த சேர்க்கை தொடர்புகள் ஏற்பட்டிருப்பது மிக சிறப்பு. ஆகையினால் இன்றைய தினம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக மேலுக்கு வரவே முடியல சார், அதிக கடன் பிரச்சனைகள் இருக்குது. குடும்பமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளவு தான் ஓடி ஓடி வீட்டில் 4 பேரும் 4 பக்கமும் போய் உழைச்சாலும் கூட கையில் ஒத்த ரூபா சேர்க்க முடியலை, என்ன பண்ணுறதுனே தெரியல. பொருளாதார ரீதியாக எப்பொழுதுமே நாங்கள் பின்னடைவான ஒரு நிலையிலேயே இருக்கின்றோம் அப்படின்னு கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கும் என்ன தான் பண்ணாலும் என்னால் கடனே அடைக்க முடியல, அந்த அளவுக்கு நான் பொருளாதார ரீதியாக ரொம்ப கீழே போயிட்டேன், எப்படி தான் இந்த கடனெல்லாம் அடைச்சி மேலுக்கு வந்து பொருளாதார ரீதியாக நான் நல்லபடியாக உட்கார போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், எப்பொழுதுமே எங்கள் குடும்பத்தில் ஒரு மந்த நிலை, ஒரு தேக்க நிலை அப்படியே இருக்குங்க சார், குடும்பமே ஒரு மந்தமாக இருக்குது, வளர்ச்சியே இல்லை சார் எங்கள் குடும்பத்தில், என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைய தினம் வருகின்ற வணிசை கரணம் வெள்ளிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய தினம் வீட்டில் இருக்கின்ற பெண்கள், குறிப்பாக பெண் குழந்தைகள், பூப்பெய்திய திருமணம் ஆகாத பெண் குழந்தைகள் இருந்தார்கள் என்று சொன்னால், அதாவது கன்னிப்பெண்கள், ஒருவேளை கன்னிப்பெண்கள் இருந்தால் மிக சிறப்பு, கன்னிப்பெண்கள் இல்லை என்றால் வீட்டில் இருக்கின்ற பெண்களே போதுமானது. என்ன பண்ணணும் அப்படின்னா, மாலை பொழுதில் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு லக்ஷ்மி படம் அல்லது பெருமாள் படம் 2 படமே இருந்தால் ஒன்றா சேர்த்து வச்சு மிக சிறப்பு, ஒன்றாக சேர்த்து வைத்து அதற்கு ஒரு நெய் தீபம் ஏற்ற வேண்டும். நெய் தீபம் ஏற்றி எப்படி வேண்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் மேம்பட வேண்டும், தன கடாட்சம் ஏற்பட வேண்டும், தன வசியம் ஏற்பட வேண்டும். ஆக மொத்தத்தில் பொருளாதாரம் ஒரு நல்ல முறையில் உங்களுடைய குடும்பத்தில் மேன்மை அடையணும் அப்படிங்கிறத உங்களுக்கு எப்படியெல்லாம் நேர்மறையாக வேண்ட முடியுமோ அப்படியெல்லாம் வேண்டிக் கொள்வது மிக சிறப்பு. இன்றைய தினம் நீங்கள் செய்கின்ற இந்த வழிபாடுகள் மிக சிறப்பான முறையில் பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பதற்கான ஒரு ஆரம்ப தூண்டுகோலாக அமையும். பொருளாதாரத்தில் இருக்கின்ற தடைகளை உடைத்தெறியும். வீட்டில் இருக்கின்ற மந்த தன்மைகள், தேக்க நிலைகள், வளர்ச்சியற்ற அப்படியே தண்ணியில் போட்ட கல் மாதிரியே கிடக்கும் குடும்பம் 10 வருஷம் ஆனாலும், அந்த தேக்க நிலைகளை எல்லாம் மீட்டு வெளியே கொண்டு வந்து பொருளாதார ரீதியாகவும் குடும்பத்தை ஒரு சுறுசுறுப்பாக நடத்துவதற்கான ஒரு அமைப்பிற்கும் உங்களை மாற்றி கொடுக்கும். வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, இந்த 12 ராசிக்குமான பலாபலன்களை பார்க்கலாம் வாருங்கள்.
மேசத்தினை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2இல் ராகு, 12இல் சந்திரன். இது பேச்சிலும் வாக்கிலும் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு விளங்குகின்றது நண்பர்களே. அது குடும்பமாக இருந்தாலும் சரி, வெளி வட்டாரமாக இருந்தாலும் சரி, நான் இப்படிதான் பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் என பேசினீர்கள் என்று சொன்னால் சிலவற்றை நீங்கள் ஒரு தேவையில்லாத எதிரி அமைப்புகளாக சம்பாதித்து கொள்வீர்கள். அதே போல நான் இதை செய்து கொடுக்கின்றேன் அதை செய்து கொடுக்கின்றேன் என்று வாக்கு கொடுப்பதற்கு முன்பாக 1க்கு 2 முறை யோசித்து வாக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா எப்பாடுபட்டாவது நான் அதனை காப்பாற்றுகின்றேன் என்பதற்காக ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும். அதை பார்த்துக்கணும். குறிப்பாக இன்றைய தினம் மதியம் 3:45 வரைக்கும் பேச்சிலையும் வாக்குலையும் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல்களில் கவனமாக இருக்கணும். நீங்கள் கொடுத்தீங்கனாலும் சரி, உங்ககிட்ட யாராவது கொடுத்தாலும் சரி, அந்த பணம் லாக் ஆகிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இன்றைய தினம் மாலை பொழுதில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சிலருக்கு சுப விரயங்கள்னு சொல்லக்கூடிய ஏதேனும் ஒரு பொருளை வாங்குவதற்கான ஒரு அமைப்புகள் உண்டு. ஏதேனும் ஒரு பொருளை வாங்குவது, அதற்காக ஒரு சுப செலவு செய்வதுன்னு சுப விரயங்களை செய்வதற்கான ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாளினுடைய மாலை பொழுது மேசராசி அன்பர்களுக்கு விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிதனை பொறுத்தவரை எதிலும் மேன்மையான முறையில் சாதிக்க வேண்டும். எதிலும் பெரிய ஆளாக வரணுங்க, பெரிய ஆளாக வரணும். பொருளாதாரமாக இருந்தாலும் பெருசாக வரணும், வேலையாக இருந்தாலும் பெருசாக வரணும், வசதியாக இருந்தாலும் பெருசாக வரணும். எதை செஞ்சாலும் பெருசாக வரணுங்கிற ஆசை இன்றைக்கி ஒரு துளிர் விட்டு தாண்டவம் ஆடுகின்ற ஒரு நாளாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாள் விளங்குகின்றது. அன்பு நண்பர்களே, வெளியூர் செல்ல வேண்டும், வெளிமாநிலம் செல்ல வேண்டும், இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணங்கள் மேலோங்கி இருக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு விளங்குகின்றது. அதே நேரத்தில் இன்றைய தினம் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன் அப்படின்னா, ஜென்மத்திலேயே ராகு, சந்திர ராகு சேர்க்கை, தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பருவ வயதில் இருக்கின்ற குழந்தைகள் எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கொஞ்சம் அப்படி இப்படியுமா நிறைய விஷயத்திற்கு ஆசைப்பட்டு எப்படி வேண்டுமானாலும் அடையலாம் அப்படின்னு கொஞ்சம் தவறான பக்கத்தில் கைட் பண்ணுறதுக்காக, தவறான ஸ்நேகத்தால் அவர்கள் தவறான வழியில் வழிகாட்டப்படுவதற்காக அல்லது செலுத்தப்படுவதற்காக ஒரு அமைப்புகள் உண்டு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம இது வயது வித்தியாசம் இல்லாமல் பொருந்தும். எதிர்பாலினம் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆசைக்கு ஒரு சின்ன ஆசைக்கு ஆசைப்பட்டு ஏதேனும் ஒரு தொந்தரவுகளில் மாட்டிக்கிறதுக்கான ஒரு அமைப்புகள் உண்டு. ஆகையினால் இன்றைய தினம் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்திலும் தனிப்பட்ட ஒழுக்கத்திலும் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு நல்ல மேன்மைகளை கொடுக்கக்கூடிய நாள்னு சொல்லுவேன். யாரெல்லாம் இட மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த இட மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஃபாரின்லாம் போகணும்னு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக அதுக்கான முயற்சிகளில் விசா எடுக்கிறது, பாஸ்போர்ட் எடுக்கிறது, அதை கவர்மெண்ட் ரிலேட்டடான சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கி வச்சுறது, அஃபீஷியலாக என்ன பண்ணணுமோ அதுக்கெல்லாம் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த ப்ராசஸெல்லாம் நீங்கள் தொடங்கிடலாம். தாராளமாக வெளியூர் வெளி மாநில அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முயற்சிகளில் வெற்றியை இந்த நாள் கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சல்கள் கூடுதலாக இருக்கும், தூக்கம் குறைவாக இருக்கும். நீங்கள் ஃபோனெல்லாம் நோண்டிக்கிட்டு தூங்காமல் இருப்பீங்க, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். இல்லைனா அது தேக ஆரோக்கிய குறைபாட்டினை கொடுத்து கொஞ்சம் அனாவசிய செலவுகளை ஏற்படுத்தி விடுவதற்கான ஒரு அமைப்புகள் உண்டு. ஆகையினால இன்றைய தினம் 3:45 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகளும் அலைச்சல்களும் கூடுதலாக இருக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே நேரத்தில் மாலை பொழுதில் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு ஏதேனும் வரவேண்டிய பணம் வரவேண்டியிருந்தவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் ஓரளவுக்கு பண வரவு வந்துடும். மாலை பொழுதில் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு வியாபாரம் அப்படியே ஒரு சூடு பிடிச்சு ஒரு நல்லபடியாக செல்லுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகளை கொடுக்கக்கூடிய நாளாக விளங்குகின்றதுங்க. தொலை தூரங்களில் இருக்கின்ற ஸ்தலங்களை தரிசனம் செய்வதற்கான பாக்கியங்கள் கிடைக்கும். வெளியூரில் இருக்கிறவங்க, வெளி மாநிலங்களில் இருக்காங்கன்னு வெளியிடங்களில் வேலை தொழில் வியாபாரம் அங்கேயே தங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க, இல்லை அங்கே செட்டில் ஆகிருக்கவங்க இன்றைய தினம் பூர்வீகத்தின் பக்கம் எட்டி பார்ப்பீர்கள்.
பூர்வீக இடங்களுக்கு வந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பினை இந்த நாள் ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு தொலைதூர பயணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. பூர்வீக சொத்துக்களுக்காக இன்றைய தினம் நீங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கான ஒரு நாள். தகப்பனார் மீது பாசம் மேலோங்கி இருப்பதற்கான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வேலை அமைப்புகளில் யாரெல்லாம் மாற்றங்களை எதிர்பார்த்து இருந்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த மாற்றங்கள் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை எதிலும் சற்று பெயர் புகழ் மேலோங்கி இருக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது அப்படிங்கிறது மிக சிறப்பு. தொழில் சார்ந்து வேலை சார்ந்து நல்ல லாபங்களை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய நாள். கையில் நல்ல பணப்புழக்கம் இருக்கின்ற நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாள் என்றே நான் இந்த நாளினை கூறுவேன். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, சிம்ம ராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக விளங்குகின்றது. ஆகையினால் முக்கியமான காரியங்கள், முக்கியமான முடிவுகள் ஏதேனும் எடுக்கப்படுகின்றது. உங்களுடைய வாழ்க்கையில் நான் இந்த செயலினை தற்பொழுது செய்ய போகின்றேன், இது இந்த வாழ்நாள் முழுக்க எனக்கு பலன் கொடுக்க போகின்றது, அந்த மாதிரியாக எதிர்காலத்தில் நீண்டகால பலன் தருகின்ற எந்த ஒரு செயலையோ அல்லது ஒரு விஷயத்தையோ ஆரம்பிப்பதற்கான அமைப்புகளையோ அல்லது முடிவு செய்வதற்கான அமைப்புகளையோ இன்றைய தினம் வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் அதனை தவிர்த்து கொள்வது தான் புத்திசாலித்தனம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுடைய மனம் நிச்சயமாக தடுமாற்றத்தை கொள்ளுகின்ற ஒரு அமைப்புகளிலேயே இருக்கும். ஆகையினால் முழுக்க இன்றைய தினம் வழக்கமாக நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் தொடர்ந்து செய்யலாம். புது முயற்சிகளை தவிர்த்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இன்றைய நாள் வேலையில் ஒரு சிலருக்கு பயணங்களையோ அல்லது வேலையில் மாற்றங்களையோ ஏற்படுத்துவதற்கான ஒரு அமைப்புண்டு. தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். தேக ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளை வைப்பதற்கான ஒரு அமைப்புகள் உண்டு என்பதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது. வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நல்ல மேன்மைகளை எல்லாம் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக விளங்குகின்றது. எந்த விஷயத்துலன்னு பார்த்தீங்கன்னா பேரு புகழ் அந்தஸ்து அப்படின்னு பெரிய இடத்துக்கு வருவதற்கான ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் கிடைக்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுன்னு வெளியிட வாய்ப்புகள் கிடைக்கும். யாரெல்லாம் வெளியிடங்களுக்கு மாற்றம் அடையணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த வெளியிட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. பட்டுன்னு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி வெளியில் போயிடணும். அதே போல் வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் இடமாற்றத்தையோ அல்லது தொழில் மாற்றத்தையோ எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு கூட அந்த மாற்றங்கள் கைகூடக்கூடிய ஒரு நல்ல நாள். அப்போ என்ன பண்ணலாம், அந்த மாற்றங்கள் உங்களுக்கு வருகின்ற பொழுது அதனை அப்படியே அனுசரித்து கொள்வது நல்ல மேன்மையினை கொடுக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். அதே போல் இன்றைய நாளினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாலை பொழுதில் திருமணத்திற்காக வரன் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அந்த வரன்லாம் முடிவாகிறது. அந்த திருமண வரன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறுவது, வரன் வது பார்க்கின்ற அமைப்புகளில் உங்களுக்கு நிச்சயம் செய்யப்படுவது, இந்த மாதிரியான திருமணம் சார்ந்த முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இன்றைய தினத்தின் மாலை பொழுது உங்களுக்கு விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். இன்றைய நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் நிதானத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றதுங்க. சரி, எங்கெல்லாம் நிதானம் வேணும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக அனைத்திலும் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகவே இந்த நாள் விளங்குகின்றது. அதிலும் குறிப்பாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் கணவன் மனைவி அமைப்பு, கணவன் மனைவி அமைப்பில் நிச்சயமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாள். உங்களுக்கிடையே ஈகோ கிளாஷஸ் ஆகும், அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. அப்படிங்கிறதுனால எதை எடுத்தாலும் திருமண உறவில் கொஞ்சம் அனுசரித்து போவதும் நிதானமாக கையாளுவதும் நல்ல மேன்மையினை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் வயதானவர்களாக இருந்தால் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பொதுவாகவே வயசான எல்லா நோயும் வந்துடும். இன்றைய தினம் 8 அமர்ந்த ராகு தினப்பலனை நடத்தி கொண்டிருக்கின்றார். மாலை 3:45 வரை தேக ஆரோக்கியத்தில், குறிப்பாக 4 மணி வரை தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வழக்கமாக மருந்து சாப்பிட்றவங்கலாம் வேலைக்கு கரெக்டாக அந்த மருந்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மாலை பொழுதுக்கு பிறகாக வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் மிக சிறப்பான மேன்மைகளை கொடுக்கின்றது. அப்போ மாலை வியாபாரம் இரவு வியாபாரங்கள் செய்பவர்களுக்கெல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால்
தொழில் முறையில் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். விருச்சிகம். விருச்சிகராசி அன்பர்களே, விருச்சிகராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள்னு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கைங்க, குடும்ப விஷயம். இதுதான் இப்போது பிரச்சனையே. இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கடந்து வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் போதுமானது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை கணவன் மனைவிக்கிடையே அதிக கருத்து வேறுபாடுகளை அள்ளி வீசுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அப்போ என்ன பண்ணணும்? என்ன கருத்து வேறுபாடு வந்தாலும் நாம் அனுசரித்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் பாவகத்திலே ராகு இருக்கின்றார். ஒரு சிலர் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுன்னு வெளியிடங்களில் வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் இருப்பீர்கள். அவர்களுக்கு தொழில் வியாபாரம் என்று சிறப்பாக இருக்கும். அதில் கவனம் செலுத்துவதனால் திருமண வாழ்க்கையில் பெருசாக பிரச்சனையை எழுத்துக்க மாட்டீங்க. ஆனால் ஒன்றா இருக்கவங்க, பூர்வீகத்தில் ஒன்றா இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி ஒன்றா ஒரே வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த சண்டை சச்சரவுகள், அப்போ கணவன் மனைவி ஒன்றா இல்லாமல் எப்படியா இருப்பாங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு சிலர் இங்கே குடும்பம் இருக்கும், அவர் வெளிநாட்டில் இருப்பார், அவங்களுக்கு பிரச்சனைகள் குறைவாக இருக்கும். மற்றபடி மற்றவர்களுக்கு இந்த நாள் கருத்து வேறுபாடுகளை அதிகமாக கொடுக்கின்ற நாளாக இருப்பதனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். அதே கருத்து வேறுபாடுகள் மாலை பொழுதில், இதெல்லாம் ஒரு 4 மணி வரைக்கும், 4 மணிக்கு பிறகு என்ன சண்டை போட்டிருந்தாலும் அது காம்ப்ரமைஸ் ஆயிரும், கவலைப்பட வேண்டாம். 4 மணிக்கு பிறகாக நல்ல மேன்மைகளை கொடுக்கின்ற நாளாகவும், இறை வழிபாட்டில் நம்பிக்கையை கொடுக்கின்ற நாளாகவும், கணவன் மனைவிக்கிடையே நல்ல காதல் மேலோங்குகின்ற ஒரு அற்புதமான நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. மாலை பொழுதில் பூர்வீகத்திலிருந்து ஏதேனும் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேருகின்ற ஒரு சிறப்பான நாள் இந்த நாள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மாலை பொழுது 4 மணி வரை மிக சிறப்பான நாளாக இருக்குங்க. அப்போ வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்க, வேலை பண்ணுறவங்கன்னு உங்களுடைய உழைப்பை நீங்கள் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் செய்கிறதாக இருந்தால் அந்த 3:45 மணிக்குள்ளாக செய்து கொள்வது மிக மிக சிறப்பு. அதன் பிறகு சரியில்லையான்னா இந்த நேரம் மிக சிறப்பாக இருக்கின்றது. வேலையிலிருந்து வந்த தொந்தரவுகள் விலகுகின்ற நாள், கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு தெம்பு கிடைக்கின்ற நாள், தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு சரியான மருத்துவ முறை கிடைத்து தேக ஆரோக்கியத்தில் மேன்மை அடைகின்ற நாள் அப்படின்னு இந்த நாள் உங்களுடைய சகல விதமான துன்பங்களிலிருந்தும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு அமைப்புகளை கொடுக்கின்ற நாள். இது கோச்சாருங்கிறதுனால இந்த ரிலீஃப்லாம் கொஞ்சம் டெம்பரவரியாக கிடைக்கும், அவ்வளவுதான். அதே போல் இன்றைய தினம் வேலை இல்லாத நண்பர்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் வெளியிடங்களில் கிடைப்பதற்கான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே போல் இன்றைய தினம் மாலை பொழுதில் நிறைய பொருட்சேர்க்கைகள் உங்களுக்கு ஏற்படும். அந்த பொருளை வாங்கலாம், இந்த பொருளை வாங்கலாம்னு, ஆனால் கையில் இருக்கிற காசை வச்சு வாங்காமல் கடன் வாங்கி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இன்றைய தினம் ஏற்படுகின்ற பொருட்சேர்க்கை கடனை அதிகப்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு உண்டு என்பதனால் கொஞ்சம் பார்த்திருக்கணும். வாழ்த்துக்கள். மகரம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகமாக ஏற்படும். நீங்கள் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பசங்களுக்கும் இடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் அதிகமாக ஏற்படுறதுக்கான ஒரு அமைப்பு உண்டு. அதே நேரத்தில் பருவ வயதில் இருப்பவர்களுக்கு அந்த காதல் அமைப்புகள் எல்லாம் துளிர் விடுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. சரியான ஆளை காதலிச்சா சரிதான் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் குழந்தைகளோட தேக ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணுங்க. அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இன்றைய தினம் மனம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாலியாக இருக்கணும், யார் எப்படி இருந்தால் என்ன அப்படிங்கிற கொஞ்சம் அலட்சிய போக்கினை கொடுக்கும். அந்த மாதிரி அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. இன்றைய தினம் மாலை பொழுதுக்கு பிறகாக திருமணம் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு திருமணம் சார்ந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். இடமாற்றத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அந்த இடமாற்றத்திற்கான உறுதி அமைப்புகள், நம்ம எங்கே போகணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற வழிகாட்டுதல்கள் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். கும்பம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல பொருள் வரவினை அதிகப்படுத்துகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இதை வாங்கலாம், அதை வாங்கலான்னு எதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த மாதிரியான அசட்டை உருவாக்குறதுக்கான ஒரு நாள். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அசட்டெல்லாம் சரியாக இருக்கா, டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு 1க்கு 2 முறை செக் பண்ணி வாங்கணும். ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருள் கரெக்டாக இருக்கா, நம்ம பணம் கொடுக்குற அளவுக்கு அந்த ஒர்த்து இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்குறது இன்றைய தினம் மிக சிறப்பு அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. அதே போல் இன்றைய தினம்
எந்த அளவுக்கு பொருட்சேர்க்கையை தருகின்றதோ அதே போல் மாலை பொழுதுக்கு பிறகாக, அதாவது 4 மணிக்கு பிறகாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேலை தொழில் வியாபார ரீதியாக முன்னேற்றத்தினை கொடுத்து நல்ல பணவரவை கொடுக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இந்த தினம் கையில் கொஞ்சம் பணவரவு தாண்டவமாடும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பண வரவுகளெல்லாம் இருந்தாலும் இந்த நாள் உங்களுடைய தேக ஆரோக்கியத்தையோ இல்லை என்றால் தாயாரினுடைய தேக ஆரோக்கியத்திலோ சிறு தொந்தரவினை கொடுப்பதற்கான ஒரு அமைப்புண்டு. அந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும். வாழ்த்துக்கள். மீனராசி என்பர்களே, மீனராசிதனை பொறுத்தவரை இந்த நாள் தொட்டது துலங்கக்கூடிய மிக அற்புதமான நாளாக விளங்குகின்றது. வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அந்த பயணங்கள் கிடைக்கின்ற மிக சிறப்பான நாள். இடமாற்றங்கள் மூலம் நல்ல மேன்மைகளும் நல்ல செய்திகளும் வந்து சேர்கின்ற ஒரு அற்புதமான நாள். இன்றைய தினத்தினை பொறுத்தவரை தொட்டது துலங்கக்கூடிய மிகச்சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. எங்கிருந்தாவது நீங்கள் உதவிகளை எல்லாம் எதிர்பார்த்திருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த உதவிகளெல்லாம் நீங்கள் கேட்காமலேயே வந்து சேருகின்ற ஒரு சிறப்பான நாள். அதே போல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மாலை பொழுதுக்கு பிறகாக இந்த காதல் செய்து கொண்டு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த லவ்வெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.